அண்மைச் செய்தி. விருதுநகர் மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகின்றனவா என ஆய்வு செய்ய ஆட்சியருக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகின்றன எனவும் ஆய்வு செய்ய ஆட்சியருக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், உண்மையான விவரங்களை பதிவு பண்ணலாம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு திடீர் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். விருதுநகர் மாவட்டம் என்றாலே அங்கு இருக்கக்கூடிய சிவகாசி சுற்றுவட்டார பகுதி பட்டாசாலைக்கு பெயர் பெற்றதாக இருக்கின்றது. இந்த நிலையில் வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்கும் பொழுதெல்லாம் பட்டாசாலைகளில் விபத்து ஏற்படுகின்றது. ஒரு சில பட்டாசாலைகள் விதிகளுக்கு புறம்பாக இயங்கி அரசினுடைய அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றாததன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தான் நேற்று நடைபெற்ற பட்டாசாலை விபத்திலே அந்த பகுதியைச் சேர்ந்த ராம் பிரகாஷ், ராமச்சந்திரன், இன்னாசி முத்து உள்ளிட்டவர்களும் அதேபோன்று பாண்டித்துறை என்பவர்கள் உயிரிழந்தார்கள். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தற்பொழுது முதலமைச்சர் ஆறுதல் மற்றும் நிதி உதவி அறிவித்திருக்கின்றார். முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நேற்றைய பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தோருக்கு 4 லட்சம் ரூபாய் அவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் வழங்கப்படும் என்று சொல்லியுள்ள முதலமைச்சர், விதிகளுக்கு புறம்பாக பட்டாசாலைகள் செயல்படுகின்றனவா என்பது குறித்து, அனுமதி பெறாத பட்டாசாலைகள் விருதுநகர் மாவட்டத்தில் செயல்படுகின்றனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். விருதுநகர் மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகின்றனவா என ஆய்வு செய்ய ஆட்சியருக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் தனது ஆறுதலை தெரிவித்துள்ளார். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகின்றனவா என ஆய்வு செய்ய ஆட்சியருக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.